சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக அண்ணாமலை எல்லார்ட்டையும் பேசி சாவியை மனோஜ்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே மனோஜ் வந்து கடையை வழக்கம் போல் திறக்க போகிறாரு காலையில். இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, இதே மாதிரி மனோஜ் நீங்கள் காலையில் எழுந்துச்சி போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் கூட நினச்சேன் கடையை அப்பா நான் நடத்த போகிறேன், யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுவாரோ, இல்லைனா முத்து கொடுத்துருவாரோ, இல்லைனா ரவி கொடுத்துருவாரோன்னு நினச்சேன். அப்பா தந்துட்டார், அப்பா என் மேலே பாசமாக தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆன்ட்டி வந்து எப்படி உங்கள் மேலே அதிகமாக பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி அங்கிளும் பாசமாக இருக்காங்க. அதனால் யார்கிட்டையுமே வந்து பொதுவில் கூப்பிட்டு கேட்கல. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஹாலில் கூப்பிட்டு தான் பேசுவாங்க. அதில் பேசாமல் அங்கிள் தந்துட்டாங்க. அதனால் வந்து உன் மேலே அதிக பாசமாக இருக்காங்கன்னு தெரியுது. அதனால் நீ அப்படியே உங்கள் அப்பாவை நான் எப்படி ஐஸ் வைக்க முடியுமோ வை அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வியாபாரம் போகிறாரு. பயங்கரமான வியாபாரம் ஆகுது அந்த ஃபர்னிச்சர் கடையில். ஏகப்பட்ட பேர் பொருள் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட லாபம் மட்டுமே ₹1,00,000 கிடைக்குது. உடனே வீட்டுக்கு வராரு. அப்பா அப்படிங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வியாபாரம் நல்ல வியாபாரம்பா அப்படிங்கிறாங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதான் உங்கள் கையில் கொடுத்து நான் வந்து வாங்கலான்னு பார்க்குறேன்பா அப்படிங்கிறாங்க. எப்போவுமே உங்கள் அம்மா கையில் தானே கொடுப்பேன், என் கையில் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான். உங்கள் மேலேயும் நான் அதிக பாசம் வச்சுருக்கேன், நீங்கள் என் மேலே அதிக பாசம் வச்சுருக்கனால தான் கடை சாவி என்கிட்ட தந்தீங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ₹1,00,000 வச்சுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் காலில் விழுறாங்க. இதை பார்த்த முத்து, இது ஓவர் ஐஸெல்லாம் இருக்குது, ஒரு நாளும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே இன்னொரு மனோஜ், எப்போவுமே என்கிட்ட தான் சொல்லுவேன், அப்பாட்ட நீ சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு 2 பேரும் ஒன்று தான், அம்மாவும் அப்பாவும் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே இதாவது, என் பையன் என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பான், இப்போ என் வீட்டுக்காரர் மேலே பாசமாகிட்டானே, அது போக வந்து சாவியை கொடுத்தோன்னு அப்படி ஆகிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக போகிறாங்க. ஏம்மா, என்றைக்குமே உன் மேலே உள்ள பாசம் எனக்கு போகாது, உனக்கு பிடிச்ச ரவால்வா வாங்கிட்டு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அல்வா கொடுக்குறாங்க. அதானே, என் பையன் வந்து என்னை மறக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க மனோஜ் இந்த பணத்தை அவன்கிட்டே கொடுங்க அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் வா அப்படிங்கிறாங்க. உன் வீட்டம்மா வந்து ஏதோ நகையை அடை வச்சு தானே வந்து சுருதி அம்மாவுக்கு பணம் கொடுத்ததாக சொன்னாங்க, இதை வச்சு நகையை திருப்ப பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அது ₹1,50,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் அம்மாட்ட ஒரு ₹50,000 கொடுத்துருக்கேன், வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இப்போ டேடி ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாரு. உடனே ஏங்க, நான் தாலி கொடி இல்லாமல் இருந்தேன், அப்பா வந்து உங்கள் அப்பா வந்து நகை இருக்கு எடுத்து போட சொன்னாங்க, இப்போ வந்து ரோகிணி வந்து வெறுங்கலத்தோடு இருக்காங்கன்னா மாமாவை எடுத்து போட சொல்கிறாங்க. அதனால் மாமா உண்மையிலே சூப்பர் கிரேட்டில் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே அப்படி தான், மருமகளை வந்து மகளாக தான் பார்ப்பாரு, நாங்கள் எங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா தான் பார்ப்பாரு. ஆனால் எங்கள் அம்மா தான் வந்து மனோஜ் தான் பெரிய ஆள் இந்த வீட்டில், அவன் தான் நிறைய படிச்சிருக்கான், என் பிள்ளை தான் பெரிய படிப்பாளி, மற்ற பசங்கள்லாம் எனக்கு பசங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வருவாங்க. ரவி வந்து ஒரு பணக்கார பிள்ளையை கட்டினோன்னா ரவியும் பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு ரவியும் என்னையும் வந்து தள்ளி தான் வச்சுருப்பாங்க. ரவி இந்த வீட்டிலே வளர்ந்தாலும் கூட நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு அதே கஷ்டம்தான். மனோஜுக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா பாசம் காட்டுவாங்க. அது ஏன்னே இன்றைக்கி வரைக்கும் தெரியல. மனோஜும் எங்கள் அம்மா மேலே தான் ரொம்ப பிரியமாக இருப்பான். எங்கள் அப்பாவை கேட்டால் பிடிக்கலன்னே சின்ன வயசில் எங்கிட்டலாம் சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கும். நானும் சரி, பெரிய வயசில் வந்து பிரிஞ்சே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாட்டி வந்து என்னை இங்கே அனுப்பிவிட்டாங்க. எனக்கு இங்கே வர விருப்பமே இல்லை, எங்கள் அப்பா தான் நீ அடிக்கடி அங்கே பார்க்க வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஓரமாக இருக்கும், எங்கள் அம்மா என் மேலே பாசம் காட்ட மாட்டுறாங்களே, என் தம்பி மேலே பாசம் காட்ட மாட்டுறாங்களே, எங்கள் அண்ணன் மேலே மட்டும் பாசம் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவர் மூத்த பிள்ளைல அதனால் அதிக பாசம் வச்சுட்டாங்களே என்னமோ அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப ஓவராக தான் பாசம் வச்சுருக்காங்க. சரி, நல்லா இருந்தால் சரி தான், என்ன எனக்கு கிடைக்காத பாசம் அவனுக்காவது கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. எங்கே அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அப்பா வந்து கடைச்சாவி வாங்கி கொடுக்கும்போது அப்பாவை வச்சுக்கல, ரவியும் வேணான்ட்ருக்கான். பரவாயில்ல ரவி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவரும் உங்களை போல தான், அவங்க அண்ணன் நல்லா இருக்குன்னு நினைப்பார், ஆனால் அவங்க அண்ணனோ அவங்க அண்ணியோ அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் அந்த பார்லர் அம்மாவா? அது நினைக்கல. சரி, அது உண்மையை சொல்லலை, நம்மளுக்கு அது இல்லை பிரச்சனை. அவன் வந்து வேலை இல்லாமல் இருக்கான், ஏதோ ஒரு வேலைன்னு ஒரு தொழில் ஒன்று வந்துருச்சு, அதை உருப்படியாக பார்த்தா நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ₹1,00,000 லாபம் வந்த உடனே மனோஜ் வந்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, யார் 2 பசங்க பக்கெட்டோடு வந்திருக்காங்களே அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன்பா அப்படிங்கிறாங்க. டேய், ஏன்டா அகலக்கால் வைக்கிற, இன்றைக்கி ₹1,00,000 லாபம் கிடச்சிருக்குன்னா அதை மிச்சம் வை, அப்போனா தான் நான் வந்து நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் நான் சொன்னேன் ரோஹிணிக்கு அந்த நகையை திருப்பி போடு வையின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இது பெரிய அளவில் பாதிக்காது, ₹2,000 தான் வரும் அப்படிங்கிறாங்க. டேய், ₹2,000 செலவாகுதுடா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறார், எப்போ அவர் புது பணக்காரன், புதுசாக பணம் வந்துருக்கலப்பா, அதனால் ஜாலி பண்ணுறாரு, உழைச்ச காசு அவருக்கு, அதனால் அது கொஞ்சம் இது இருக்குது தானே பசிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. டேய், நான் என்னைக்கு சொன்னாலும் சொல்லாலும் நான் புது பழக்காரனை வர தான் போகிறேன், அன்னைக்கு நீ பார்ப்ப அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷம் தான் படுவேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஒரு நாள் நீ சந்தோஷப்பட மாட்டேன், நீனும் பொண்டாட்டியும் இந்த மனோஜ் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க,
ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்ருக்கு பாரு. அந்த சவையை என் பையன்கிட்ட வந்து பிடுங்கி என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தேன், என் வீட்டுக்காரன் அப்படியே வச்சுட்டாரு, மனோஜ்ட்ட கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது எங்கள் அப்பா, அது எங்கள் அண்ணன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் அப்படி நினைக்கலையே அப்படிங்கிறாங்க. உன்னை பெற்றதுக்கு நான் வந்து அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நிப்பாட்டு, உங்களுக்கு சாப்பாடு வந்துருக்கல, சாப்பாடு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நீங்களும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நைட்டுக்கான பிரியாணி சாப்பிட்டா சரி இருக்காது, நீங்களாம் சாப்பிடுங்க, விஜயா உனக்கு வயசாகிட்டு பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு என்னங்க வயசாகிட்டு, எனக்கு என்ன பிள்ளாத வயசாகிட்டு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா உங்களுக்கு நான் இட்லி வாங்கி வந்துருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா இட்லி சாப்பிட்டு ஒரு பழத்தையும் சாப்பிட்டு போய் தூங்கிடுறாங்க. அண்ணாமலை நல்லா தூங்கிடுறாங்க. விஜயா பிரியாணின்னு ஒன்று கட்டுன்னு கட்டுறாங்க. அது கட்டினோடனே அதிக சாப்பாடு சாப்பிட்டோன்னே இங்கே செமிக்கல. உடனே ரூமில் உட்காந்து முடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டுட்டாங்க. என்ன ஒரு மாதிரி சவுண்டு கேட்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்துச்சி பார்க்குறாங்க. திணறிட்டு இருக்காங்க. என்ன திணறிட்டு இருக்கேன்னா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பிரியாணி சாப்பிட்டோம்னா செமிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், வயசான காலத்தில் சாப்பிடாதா வைக்காதான்னு சொன்னேன், நீ வீம்புக்கு எடுத்து சாப்பிட்டுட்ருக்க. வயசான பிறகு ருசியை பார்க்கக்கூடாது, நம்ம உடல்நிலை ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும். எல்லாமே நாக்குக்கு ருசியாக இருக்கிறத நம்ம சாப்பிட்ணுன்னு தோணத்தான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்ம உடம்பு செரிமானம் ஆகணும்ல. இப்போ எனக்கும் இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை தான், முடியணும்ல. அதனால தான் நான் சாப்பிடலை. இன்றைக்கி நான் நல்லா தூங்கிட்டேன். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியலைங்க, எனக்கு முடியலைங்க, தண்ணி கொண்டாங்க அப்படி தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சு இறங்க மாட்டுக்கு அப்படியே முடிச்சிட்ருக்காங்க. அன்னைக்கு மாதிரியே ஆஸ்பத்திரி தான் போகணுமாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வராது, முத்த வர சொல்கிறேன், குறுக்கில் ஒரு விட்டா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எனக்கு ஆகாது, ஏற்கனவே அவன் வந்து வேண்டாது செய்வான், சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவை வந்து அவள் ஏதாவது செஞ்சு விட்ருவா, நீங்களே இதில் ஒரு குத்துங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை ஒரு குத்துறாங்க, இறங்க மாட்டேங்குது. முடியலைங்க அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்டை பார்த்துட்டு என்ன சவுண்டை கேட்க அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் மொட்டை மாடிலேருந்து இறங்கி வராங்க. என்னப்பா என்ன சவுண்டுப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட சொன்னேன் வயசான காலத்தில் பிரியாணி சாப்பிடாத நைட்டு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம், கேட்கலையாவா அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா அதான் நானும் மீனாவும் கூட இட்லி சாப்பிட்டு தான் படுத்தோம் அப்படிங்கிறாங்க. பாரு அவங்க வாலிய பிள்ளைகள், அவங்களே வந்து இட்லி சாப்பிட்டு தூங்குறாங்க. வயசான காலத்தில் என்ன பொருளை நைட்டு சாப்பிட்டா செமிக்குமா? அந்த கடையில் ஆர்டர் பண்ண பிரியாணியில் கறி வந்துச்சோ வேவலையோ, ஏன்னா அது என்றைக்கு தயார் பண்ணதோ, எவ்வளோ நேரம் கழித்து உனக்கு வந்ததோ, கெட்டு போச்சோ கெட்டு போகலையோ, அதெல்லாம் பார்க்காம ருசியாக இருந்தோன்னு வாய்க்குள்ளே தள்ளிட வேண்டிதான். அதுக்கப்புறம் வர உரிகளை அடையாமாங்கிறது அப்படிங்கிறாங்க. எப்போ அன்னைக்கு மாதிரி தான் இன்றைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து ஒரு குடுப்பு கொடு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாங்கிட்டு ஒரு குடுப்பு கொடுக்க போகிறாரு. உடனே நீங்கள் பையடிங்க அப்படிங்கிறாங்க. அவனை பார்த்தீங்களா, சொன்னோம்ல நான் இவன் வெனத்தியாக பண்ணுவான்னு, எனக்கு நான் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வெளில வருவியா, அம்மா கூப்பிட்றாங்க. வெளில நேரத்துக்கு என்னடா அப்படிங்கிறேன். வெளில வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு தட்டி எழுப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியலடா என்னம்மா செய்யுது அப்படிங்கிறாங்க. நைட்டு பிரியாணி சாப்பிடணும்லடா அப்படிங்கிறாங்க. அது என்னம்மா செய்யும் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றும் செய்யாது, வயசாகிட்டலாடா அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க வயசான மாதிரி தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி சொல்லி உசுப்பேற்றதுனால தான் அவன் வந்து கண்டதுகளையும் தின்னுக்கிட்டு இருக்கா, அதுவும் கண்ட நேரத்தில். அதனால் வந்து இப்படிலாம் உசுப்பேற்றிட்டு இருக்காதாங்க. அவங்க அம்மைக்கு வந்து வயசு வந்து 68 வயசாகிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு 68 வயசாகிடுச்சா, ஆனால் அவங்க வயசே தெரில ஆண்டி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் சிங்கிச்சா அடிக்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து சிரிக்காரு மீனாவை பார்த்து. மீனாவை பார்த்தியா பிழைக்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முறைக்கிறாங்க முத்தை. இந்த சூழ்நிலையில் மனோஜ் லைட்டாக என் முதுகில் கொஞ்சம் தட்டுடா அப்படிங்கிறாங்க. லைட்டாக தட்டுறாரு, கூட கொஞ்சம் தட்டுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வா நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் போயிடுறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதுதான் சரியா, அவன் செல்ல பிள்ளை அப்படி தான் இருப்பான். முத்து நீ ஒரு காட்டுறா அப்படிங்கிறாங்க. முத்து அந்த ஆளை ஒரு அடி அடிக்காங்க. மூஞ்சி கூட பொத்துன்னு விழுந்துருந்தாங்க. விழுந்தோடனே மூக்கெலாம் உடஞ்சிருது. டேய் பைய அடித்தாங்கடா அப்படிங்கிறாங்க. தூக்கி பார்க்குறாங்க, ரத்தம் குளன்னு கொட்டுது. நான் தான் சொன்னேங்க, அவன் எனக்கு வேண்டாதே செய்வான்னு எனக்கு தெரியும்ல, அதான் நான் இப்படி வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பைய அடித்தானே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அப்படி அடித்தா தான் மீனா வந்து சாப்பாடு இறங்கும் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு இறங்கிடுது. இறங்கணுன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து குட்டி மூக்கு உடஞ்சிட்டு நினைக்கிறேன், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. உடனே முத்தும் சரிப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. துணியை வச்சு மீனா பிடிச்சிருக்காங்க. மீனா பிடிக்கும்போது மீனா சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. புருஷனும் பொண்டாட்டியும் வேண்டாதுக்கு நீ செஞ்சிட்டிய, ஏற்கனவே என்னை வந்து 2 பேருக்குமே பிடிக்காது, நான் வந்து சோறு இறங்கலைன்னு சொன்னேன், அது வேண்டாதுக்கு
உன் புருஷன் இப்படி ஒரு குத்து குத்து செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. உடனே டாக்டர் இருக்காங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. குட்டி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படிங்க. அது எப்படி உடையும் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன தள்ளி விட்டான் அப்படிங்கிறாங்க. தள்ளி விட்டான், இது போலீஸ் கேஸ், நான் போலீஸ் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே, என்னம்மா என்ன பிரச்சனை, எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சாப்பிட்டு செமிக்காமல் இருந்தேன், பையனை முதுகில் தட்ட சொன்னேன், அவன் கொஞ்சம் தட்டினோன்னா நான் தடுமாறி விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை முதல்ல சொல்ல வேண்டியதுலம்மா பையன்னு சொல்லிட்டு, யாரோ தட்டிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் இன்டிமேஷன் கொடுத்தா நான் வந்திருக்கோம். சரி நாங்கள் போய்ட்டு வரோம், ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நானும் இப்படி இருக்கேன், முதல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவார், பெரிய இதெல்லாம் எதுவுமே இல்லை, டிஞ்சரை வச்சு சரியாயிடும் அப்படின்னு டிஞ்சரை வச்சு லைட்டாக கட்டி விட்டுருந்தாங்க. மூக்கை லைட்டாக லைன் பண்ணி இப்படி வாயு வரமாக இப்படி வச்சு கட்டி விட்டுருந்தாங்க, காற்று மட்டும் போகிற மாதிரி வச்சுட்டு. சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹாலில் உட்காந்துருக்காங்க. காலையில் விடிஞ்சிருது. இன்னும் மனோஜும் ரோகிணியும் எந்திரிச்சு வராங்க. விஜயா முகத்தில் அப்படி கெட்டு போட்டு பார்த்தோன்னே யாரும் பேயின்ட்டு ஓடுதாங்க. நான் தான்டா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ தானா, ஏமா அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நைட்டு நீங்கள் போய் தூங்கிட்டீங்களா, அவன் செமிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கொடுப்பு கொடுத்தானா, நான் குக்கரை விழுந்துட்டேன், குட்டி மூக்கு உடஞ்சிட்டுடா, அதான் டிஞ்சர் வச்சு கட்டியிருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. அம்மா சுவாசிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. சுவாசிக்கிறதுக்கு லைட்டாக ஓட்ட விட்டுருக்காங்கடா, அதனால் காற்றுலாம் போகுதுடா, வாயிலையும் சுவாசிச்சுக்கிறேன்டா அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா இப்படி வேண்டாம் இதமா பண்ணியிருக்காங்க. டேய் முத்து, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், நான் வேணும்னு பண்ணலை, சாப்பாடு இறங்கணும் தான் பண்ணேன், அம்மா வந்து தடுமாறி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்லார், என்னம்மா நைட்டு இவ்வளோ நடந்திருக்கா, ஏன்ட்ட கொஞ்சம் சொன்னானடா, பையன் பண்ணனடா அப்படிங்கிறாங்க. டே என்ன பையன் தாண்டா பண்ணேன், அம்மா தடுமாறி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவளுக்கு வயசாகிட்டலப்பா, பவர் இருக்காது, அதனால் கொஞ்சம் கூட விழுந்துட்டான், வாய் தான் அகலமாக பேசுவா, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளவு டம்மி பீஸாக இருந்துக்கிட்டு அடையப்பா அடையமாங்க மீனாவை அதை இதை செய்யுங்க, பெரிய ஒரு மாமியார் மாதிரி தன்னை காட்டிக்கிறான், டான் மாதிரி காட்டிக்கிட்டது, மொத்தத்தில் எல்லாம் டம்மி பீஸாக தான் இருக்க விஜய் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை லைட்டாக தான் அடித்தா நான் பார்த்தேன், அப்படி இருக்கும்போதே நீக்கி மூஞ்சிக்கு அப்புறம் கீழே விழுந்துட்டியே அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்கிறது, நான் வந்து எதிர்பார்க்கல, இவன் வந்து வேண்டாத இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கட்டை எடுத்துவிடல மனோஜ் அப்படிங்கிறாங்க. கணத்தை கட்டை எடுத்துவிட்டுதாங்க. எடுத்துவிட்டோன்னே இன்னும் வந்து நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்து மீனாக கூப்பிட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அவன் நல்லது தானே பண்ணான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டு போடுறது நல்லதா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு செமிக்கலைன்னா நீ சிவலோகம் போயிருப்ப, அந்த லோகம் போகாமல் இந்த இந்திரலோகத்தில் இருக்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவங்களே இருக்காங்க, நாம் அதுக்கு இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ ஆனாலும் உன் கொழுப்பு மட்டும் வணங்காது விஜயா, உன் கொழுப்பை குறையிறதுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லியிருக்கலாம், நான் அந்த நேரத்தில் முத்துட்டு சொல்லாமல் விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து செமிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்கன்னா நான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ எனக்கு வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, அம்மா ஏதாவது என்னையும் மீனாவும் குறை பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு வேறு வேலை இல்லையா, இதான் வேலையா, எங்கே நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியானவங்க வீட்டில் இருக்க மாட்டேயே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வந்துடுறாங்க. என்ன விஜயா என்னாச்சு, காலையிலே மனோஜ் ஃபோன் அடித்தான் ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அடிச்சிட்டானா, இப்படி ஆயிட்டு பார்வதி அப்படிங்கிறாங்க. யார் முத்து தான் இது பண்ணானா அப்படிங்கிறாங்க. பார்வதி அது லைட்டாக தான் பண்ணாங்க, அத்தை தான் தடுமாறி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே, வயசான காலத்தில் அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் செமிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாள். அன்றைக்கி ஒரு நாள் நானும் அப்படி தானே பண்ணேன், கடைசியில் ஒரு கொடுத்த பிறகு தான் சரியாச்சு, முத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த பிறகு சரியாச்சு, அதை மாதிரி கொடுத்துருப்பான், இவன் அதை தாங்க முடியாமல் ஹீரோ விழுந்துட்டா, அவ்வளோதான், இதுக்கு தான் ஓவராக பண்ணிகிட்ருக்காளா அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. நான் பொதுவாக சொன்னம்மா, மீனா என்ன சமையல் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து உப்புமா சமையல் பண்ணியிருக்கேன், உங்கள் கையால் உப்புமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் கையால் தின்னா நல்லாயிருக்கும், எங்கள் கையில் தின்னா நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயா நீ என்றைக்கு உப்புமா பண்ணி தந்த சொல்லு, ஒரு நாள் ஒரு சமையல் பண்ணி தந்தது கிடையாது, ஏன் வீட்டுக்கு வருவேன், அங்கே நல்லா சாப்பிடுவேன், ஆனால் இங்கே வந்தால் அப்படியே இப்போ ஆப்போசிட்டாக நீ ஒன்றுமே தரமாட்டேன், இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி மீனா அவன் கொஞ்சம் உப்புமா தான் அப்படிங்கிறாங்க. உப்புமா சாப்பிட்றாங்க. உப்புமா பயங்கரமாக இருக்குது மீனா, நான் இப்படி ஒரு உப்புமா சாப்பிட்டதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், இவள் அதிசயமான உப்புமா போட்டா அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்வதி எவ்வளோ சாப்பாடாக சூப்பராக இவள் சாப்பிட்டாலும் சரி தான் மீனா கையில், ஆனால் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாள். அந்த முத்து வந்து அன்றைக்கி கோவத்தில் வந்து யாருக்கும் சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு
சொல்லிட்டான். ஆனால் மீனா அந்த மனசு கேட்காம அவள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவ சொல்லுறத பார்த்தா வந்து மீனா எனக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு சமைக்க முடியாதுன்னு சொன்னால் இவன் நிலைமை என்ன ஆகும்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏங்க அவள் சமைக்கலாம், எனக்கு சமைக்க தெரியாதா அப்படிங்கிறான். ஆமாம் நீ ரொம்ப சூப்பராக சமைப்ப, நீ சமைச்சது தானே இவ்வளோ காலம் பார்த்துட்ருக்கேன், அப்படி சமைச்சாதான் பிரச்சனையே இல்லை, இந்த வீட்டுக்கு எதுக்கு வேலைக்கார சமைக்கிறதுக்கு வேலை ஆளை நம்ம வச்சுருந்தோம் எவ்வளோ நாளாக, முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, மீனை வேணால் வர சொல்லுங்கள், நான் மதியம் சாப்பாடு சமையல் பண்ணுற பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கையெடுத்து கும்பிட்றாங்க. ஏம்மா எல்லார் உடம்பு இப்போ நல்லா இருக்குது வீட்டில், மறுபடியும் ஏதாவது கோளாறு பண்ணி விட்றாத வச்சிடாதா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் எங்கே பண்ண போகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லையா, பார்வதி வா கிளம்பணும் வெளில போவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டோன்னே வெளியே கிளம்புறாங்க. உடனே இங்கே பார்க்குறாரு மனோஜ் வேலைக்கு கிளம்பிட்டானா கிளம்பலையா, இவங்ககிட்ட வந்து எல்லாரையும் மீறி வந்து சாவியை கடைச்சாவி வாங்கி கொண்டு கொடுத்துட்டோம், சரி ஏதாவது வகையில் தொழில் பண்ணி ஜெயிக்கட்டும், சும்மா இருக்கானா வெட்டி பேலாகவே இருக்கக்கூடாத அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கி கொடுத்துட்டோம், ஏன் தொழிலுக்கு போகிறானா போகலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. மனோஜ் ரூமில் படுத்து ரோகிணி மடியில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். உள்ள சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. கடை திறக்கிறதுக்கு போன மாதிரியே இல்லை. இன்னும் என்ன கிழமைன்னு சொல்லி காலாண்டரை போய் பார்க்காரு. செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே வந்து லீவ் போடுவான், பொது நாள் லீவ் போடுவான், இன்றைக்கி என்ன எங்கே கொடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடம்பு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிக்காரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி கடைக்கு போகணும்லாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. போவோம் நம்ம கடை தானே, பைய போவோம், 12 மணிக்கு போனால் என்ன, 1 மணிக்கு போனால் நம்ம கடை அங்கே தானே இருக்குது, போது விரையும் போகுதா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா வியாபாரம் ஆகும்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம ராசிக்கு வந்து நான் எப்போ போகணும் அப்போ தான் வியாபாரம் ஆகும், நான் 12 மணிக்கு போயிடுவேன், இல்லை 1 மணிக்கு போனாலும் சரி தான், ஸ்டாஃப்லாம் வெளியே தான் இருப்பாங்க மனோஜ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம போதாரி வெளியே இருக்கட்டும், நம்மகிட்ட வேலை தானே பார்க்குறாங்க, நம்ம தானே சம்பளம் கொடுப்போம், அதனால் வந்து 12 மணி ஆனால் 1 மணி ஆனால் வெயிலில் கிடக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு ஓடுது, ஒரு தொழிலாளியை வந்து மதிக்க தெரியாத நீ எப்படி வந்து ஒரு முதலாளியாக இருக்க முடியும், அதுபோக வந்து உனக்கு வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது எண்ணமே இல்லையே, ஒருத்தங்க உழைக்கணும் ஜெயிக்கணுங்கிறது வெறி இருக்கிறவன் காலையிலே எழுந்திரிச்சி கடையை திறப்பான், 2 ரூபா காசு கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பான், 2 ரூபா காசை சிக்கனப்படுத்துவான். நேற்று தான் 1 லட்ச ரூபா லாபம் கிடச்சிச்சின்னா அதை வச்சு அவன் பொண்டாட்டி நகையை திருப்பினே நைட்டே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி பணத்தை வீணாக்குறான், அதுபோக வீட்டு சாப்பாடாக வீணாக போகுது. இப்போ என்னன்னா நம்ம போன நேரம் தான் வந்து நம்ம கடை திறக்கிற நேரம், நம்ம வேலை பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு வந்து கீழே தானே, அவங்க வந்து நம்மளுக்காக காத்திருக்க மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிறான். அதுபோக வியாபாரம் நான் போனால் ஆகாதா, நான் லேட்டாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தொழிலில் ஜெயிச்சிருவானா இல்லைன்னா பணத்தை வம்பாய்க்கிறவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. நம்ம முத்து வந்து அண்ணன் தொழில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான், ரவி அண்ணன் தொழில் பண்ணட்டுங்க. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துருக்காங்க, அதை பாசமும் இல்லை, நானும் சொல்லலை, அப்படி சொன்னால் இவனுக்கு தொக்கா பேருமே, நம்ம தம்பிமா 2 பேரும் வந்து நம்ம என்ன சொன்னாலும் ஆதரிக்கான இந்த மாதிரி இவனுக்கு பேருமான்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லாமல் கொடுத்தேன். ஆனால் இவன் இப்படி பண்ணதை பார்த்தா ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மணி 12 ஆயிடுது, இன்னும் கடைக்கு போகல. அப்புறம் அண்ணாமலைக்கு பொறுமை இழந்துருந்தாரு. நேராக கதவை தட்டுறாரு. யார் அப்படின்னு, என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. போகணும்பா அப்படிங்கிறாங்க. மணி 12, இனிமேல் நீ குளிச்சுட்டு போகிறதுக்கு மணி என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப, ஒரு 1:30க்கெலாம் போயிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. 1:30க்கு போய் ஈவினிங் 6 மணிக்கு கிடச்சா அதில் என்னடா வியாபாரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்போ தான்ப்பா ஆட்கள் வராங்க அப்படிங்கிறாங்க. ஆட்கள் எப்பவும் வருவாங்க, அவங்க விருப்பம் போல் வருவாங்க, இவ்வளோ நேரம் தான் வரணும்னு நீ சொல்ல முடியாது. நீ உன்னால் முடிஞ்ச அளவு காலையில் ஒரு 8 மணிக்கு திறந்த அப்படின்னா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் இருந்து அப்படின்னா ஓரளவு வியாபாரம் நல்லா ஆகும்லடா, அதுக்கு தாண்டி போவேண்டாம், ஒரு 8 மணியாவது இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வியாபாரங்க இல்லைப்பா, இப்போ உள்ள ஆட்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி டயத்தில் தான் வராங்க அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் நீ தானடா சொன்ன இது வந்து சம்மர் டைம், வெயில் நிறைய இருக்குது, ஏசி நிறைய விற்கும், ஏர் கூலர் நிறைய விற்கும், ஃபேனு விற்கும், பெரிய பெரிய பொருட்கள்லாம் விற்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னன்னா விற்கிற நேரத்தில் வந்து நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படிடா விற்பனை ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் கிளம்பி போகிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிளம்புறாரு. நேராக போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. உடனே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன பண்ண வச்சு, நான் தான் நீ வேலைக்கு போல நீங்களும் திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. இப்போ 2 பேருக்குமே பொறுப்பு இல்லையா, பேருக்கு தான் நான் முன்னேறிடும் வச்சிடும்னு பேசுகிறாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா போனே என்னாச்சு அப்படிங்கிற, இப்போ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. டேய் காலையிலே ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா முத்து வந்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. எப்போ அவனை மெக்கானிக்கு, அவன் சாதாரண டிரைவரு, நான் மெக்கானிக்கில் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஃபோன் அடிக்கிறாங்க. மெக்கானிக் சொல்கிறாரு, சார் நான் வர ஒரு 2 ஹவர் ஆகும் இருங்க அப்படிங்கிறாங்க. சரி 2 ஹவர் தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. டேய் காரை வந்து பார்த்து வைங்க, வீடு தானேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலாம்லாடா அப்படிங்கிறாங்க. எப்போ நான் ஒரு கடை ஓனரு, நான் காரில் போகாமல் ஆட்டோவில் போனால் மரியாதையாக இருக்கும்ப்பா, நல்லா இருக்காது,
நான் போனால் ஏசி காரில் போய் இறங்கினா தான் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான்டா நீ தொழில் பண்ணுற, ஜெயிக்கணும்னா ஒரு தொழிலாளி மாதிரி ஒன்று நினச்சிக்கூடா அப்படிங்கிறாங்க. ஏப்பா நான் என்றைக்கு முதலாளி தான்ப்பா, அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. நேராக மெக்கானிக்கல் வராரு. வந்துட்டு சார் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், ஒரு 30,000 தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 30,000 கையில் கொடுக்காரு. உடனே அவ்வளோ ஆகுமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. கொடுத்து முடிச்சோன்னா நம்மளை உடனே ஆமாப்பா வண்டி என்ன செலவு லேசா அப்படின்னுட்டு இருக்காங்க. அது என்ன பொருள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படிங்கிறாங்க. என்ன பொருள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. உடனே இந்த பொருள் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, முதல்ல ஒரு காரில் ஒரு பொருள் போயிருக்குன்னா என்ன பொருள்னு கேட்கணும்ல நீ அப்படிங்கிறாங்க. அது மறந்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அசால்ட்டாக இருக்காது மனோஜ், அது நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க அண்ணாமலை, காரில் மனோஜ் காரில் இந்த பொருள் போயிட்டான், அது எவ்வளோ இருக்கும் அண்ணா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அது வந்து ஒரு 1500 வரும்பா அப்படிங்கிறாங்க. என்ன 1500 வருமா, அதை ஒருத்தன் பையன் 30,000 வரும்னு சொல்லிட்டு 30,000 வாங்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. யாருப்பா சொன்னால், அது நானே மாட்டிட்டேனப்பா, அந்த ஆளை வேண்டாம்னு சொல்லிடுங்கப்பா, நான் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருந்தேன், காசு கொடுத்து தரேன்டான்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மெக்கானிக்கில் வந்து மாட்டோனான்னு சொல்லி முத்தே மாட்டி விட்ருவானா அப்படிங்கிறாங்க. எப்போ அவன் வந்து எனக்கு வேண்டாதே செய்வான், அதனால் அவன் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அது விலை வெறும் 1500 தானடா அப்படிங்கிறாங்க. எப்போ அவன் டூப்ளிகேட்டை சொல்லியிருப்பான், ரெண்டாவது அவனுக்கு வண்டியை பற்றி தான் பார்த்து ஓட்ட தான் தெரியும், இன்ஜினை பற்றி என்ன தெரியும், அவனை மெக்கானிக்கில்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் தம்பி சொல்கிறான்டா அப்படிங்கிறாங்க. எப்பா அவனை விட எனக்கு மெக்கானிக்கல் நம்பிக்கையாக இருப்பான்பா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 30,000 மாட்டிட்டு ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் வந்து கடைக்கு கிளம்பலாம், உங்கள் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. என் ஃபீஸ் வந்து 15,000 அப்படிங்கிறாங்க. 15,000 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முடிக்காங்க. கூட டிப்ஸும் வச்சுக்காங்க 1000 அப்படின்னு சொல்லிட்டு 16,000 கொடுக்காரு. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு, டேய் என்னடா நினச்சிட்ருக்க, நீ பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி பண்ணிகிட்ருக்க, இப்போ தான்டா ஒரு தொழிலில் எந்திரிச்சு வர, அதுவும் உன் மாமனார் பணம்னு முதல்ல சொன்னால், அது என் பணத்தை போட்டு நீ ஆரம்பித்து இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்படி வீணாக்கணுன்னா எப்படிடா பண்ணுவேன், அந்த முத்து வேறு நீ வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் ஐயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ போகிற போக்க பார்த்தா இருக்க பணத்தையும் விட்டுருவ போல, நீ எப்படி திருப்பி கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. எப்பா டெவலப் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியுமா, நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காரு, கார் ரிப்பேர் ஆகின்றது. உடனே மெக்கானிக்கல் ஃபோன் அடிக்காரு. தலைவரை கார் நின்றுட்டா அப்படிங்கிறாங்க. கார் நின்றுட்டா அப்போ வேறு பொருள் தான் போடணும், சரி இன்னொரு 30,000 அக்கௌண்ட்டில் போடுங்க நான் இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் அடிச்சு, ரோகிணி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, இன்னொரு 30,000 கேட்காரு மெக்கானிக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை கார் ரிப்பேர் ஆச்சான், இன்னொரு 30,000 ஆகுமா அந்த பொருள் வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் எங்கேம்மா இருக்கான்னு கேளுமா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் அடிக்கிற. முத்து நான் வாரம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வா அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வராரு முத்து. நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. காருக்கிட்ட அந்த மெக்கானிக்கெல்லாம் மாட்ட வேண்டாம், முத்து மாட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பொருளை வந்து அதே மாட்டி விடுறாரு. கார் ஸ்டார்ட் ஆகிடுது. டே 1500 கதைக்கு பல 1000 செலவு பண்ணிகிட்டு இருக்காத, பெரிய இவன் மாதிரி என்ன இருக்க காசை வம்பாய்க்கு தெருவில் போயிடாத என்ன. அதுபோக காலையிலே ஒரு கடைக்கு போவார் என்ன, நீ சாதாரணமாக இன்றைக்கி தான் தொழில் பண்ணி ஜெயிக்க போகிற, இருக்கிற பொருள் எல்லாருமே நீ ஓனர் கிடையாது, அதில் வந்து 25% தான் நீ ஓனர், 75% கம்பெனிக்காரன். நீ விற்றுட்டு அதில் உள்ள கமிஷன் தான் நீ எடுக்க முடியும், அந்த கமிஷனுக்கு தான் நீ வந்து இது பண்ணுற. நீ ஒரு ப்ரோக்கர் மாதிரி மைண்டில் வச்சுக்கோ, அப்போனா தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தன்னை பெரிய முதலாளி, நான் பெரிய கம்பெனி முதலாளி மாதிரி பண்ணிகிட்ருக்காத, கம்பெனி முதலாளி கூட தன்னை வந்து தொழிலாளி மாதிரி நினச்சி தான் வேலையை பார்ப்பாங்க. அப்படி இப்போ வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் என்ன. நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே பந்தாவரம் பண்ணாத, மாட்டிப்ப அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே டேய் நீ சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து விட்டுரு, அவன் பட்டு தான் திருந்துவான், ஏற்கனவே இந்த பணம் ரொம்ப பேரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு வந்தேன், நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே அவன் சௌரியம், இவன் இந்த காருக்கு செலவு பண்ணதுக்கு இந்த கார் தகாது தம்பி அப்படிங்கிறாரு. அவன்ப்பா இந்த கார் வந்து 2 லட்ச ரூபா தான் மதிப்பு இருக்கும், அவன் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் டியூவுக்கு. அது போக இப்படி வண்டி செலவு பண்ணிட்டு இருந்தால் சரி வருமா? வண்டி இன்ஜினை ஓட்டி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வண்டி லட்சம். நான் இனிமேல் அளவு டிரைவர் பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். இவன் என்ன எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அதிக பிரசிங்கத்தனமாக பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேர் பார்த்துட்டு கிடக்கான். அதுபோக மெக்கானிக்கல் வந்து ஒரு சில மெக்கானிக்கல் கரெக்டாக பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கூட தன்மை இருக்கணும். அந்த விலை, அதுக்கு விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. முத்து பட்டா தான் திரும்ப விட்டுரு அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே கடைக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஓனர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓனர் வரலை. இந்த சூழ்நிலையில் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கடையை போய் பார்க்குறாரு, ஒரு லேபரும் இல்லை. அந்த ஆளை நேராக கடையை அடைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன முன்னாடி சீக்கிரம் வந்துட்டேன், நீ போனது லேட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் போனேன், அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லைன்னா என்ன, நீ கடை திறந்து நடத்த வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்களே இல்லை, வேலை பார்க்குறவங்க வந்து எனக்காக வெயிட் பண்ண மாட்டுறாங்க, அவங்கள வந்து இனிமேல் வேலைக்கு நான் சேர்க்க மாட்டேன்ப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் மனோஜ் என்னடா பண்ணிகிட்ருக்க, காலையிலே போகணும், அவங்க எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெயிலில்,
அது போக வந்து அவங்க இல்லைன்னு நீ அடைச்சிட்டு வந்திருக்க, ஏன் இருந்து வியாபாரம் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அப்பா ஏதாவது பொருளை தூக்கணும், ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் ஓனர் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியுமாப்பா? வேலை பார்க்குறவங்களுக்கு அதான் வேலை, எனக்கு அது வேலை இல்லைல்ல, நான் கல்லால் உட்காந்துருப்பேன், நான் வந்து பணத்தை வாங்கி போகிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கவா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஃபர்னிச்சர் கடை தான்டா வச்சுருக்க, அது இவ்வளோ இன்ன விலைன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கி ஒரு நேரம் தான் போட போகிறேன், இதுக்கு என்ன இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கோடை காலத்தில் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் நீ எவ்வளோத்துக்குள்ளே நீ வந்து பாடுபடுத்தி அவ்வளோத்துக்குள்ளே உனக்கு பணம் கிடைக்க போகுது, ஏன்டா இப்படி பண்ணுற? காலையிலனா வண்டிக்கு வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னன்னா கடை அடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எப்போ நீ கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து, டேய் உனக்கு கூறு இருக்கா இல்லையாடா, ஏன்டா அப்பாவை மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி பண்ண எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது லட்சணம் தான் நாங்கள் குடும்பமே பார்த்துட்ருக்கோமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. முத்து நீங்களாம் ஐடியா கொடுக்காதீங்க, என் புருஷன் நிறைய படிச்சிருக்காரு, அவருக்கு நிறைய ஐடியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா உன் மகனும் உன் மருமகளும் இந்த மாதிரிலாம் அணுகுமுறையில் பண்ணாங்கன்னா தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. காலையிலே எழுந்திரிச்சு தொழிலாளி எவன் ஒருத்தன் மதித்து நடத்துகிறானோ அவன் தான் ஜெயிச்சு வர முடியும், தன்னை தொழிலாளியே நினைக்கணும். ஆனால் இவன் வந்துட்டு எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா என்கிட்ட நீங்கள் கடையை தந்துட்டு நீங்கள் நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கடை ஓனர் ஆனால் நீங்களாப்பா அப்படின்றாங்க. டேய் பணம் அப்பா பணம், கிட்டத்தட்ட அப்பா தான் ஓனரு சரியா, நினச்சிருந்தா அப்பா நினச்சிருந்தா நானே நடத்துகிறேன், நீ தூர பண்ணிருக்கலாம். தன்னோட பையன் வந்து வெண்டியாக இருக்கக்கூடாது, யார் முன்னாடியே அசிங்கப்படக்கூடாது, பொண்டாட்டி உள்ளப்பில் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா வந்து இதை செஞ்சுருக்காரு சரியா. ஓவராக பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா கடை ஓனர் வந்து நிரந்தர ஓனர் எங்கள் அப்பா ஆயிடுவாங்க, நீ வந்து அந்த கடையில் வந்து ரூம் பாய் ஆயிடுவா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்பா இப்படி பேசுகிறான் பாருங்கப்பா அப்படிங்க. அவன் பேசுகிறது என்ன தப்பு இருக்குது? ஒரு ஓனர்னால் வந்து அதுக்கு எப்படி எப்படி செய்யணும்னு ஒரு அணுகுமுறை இருக்கணும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படி படிப்பு வந்து என்னது கற்றுக்கொள்வதுக்கு பேர் தான் கல்வி. நீ எதையுமே கற்றுக்கொள்ளாமல் சும்மா பெரிய காகிதத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து படிச்சிருக்கேன்னு சொன்னேன் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. எப்போ எனக்கு டயர்டாக இருக்கு, நான் படுக்க போகிறேன்ட்டு போகிறாரு. முத்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு வேலையுமே செய்யலை, இங்கேருந்து கடைக்கு போயிருக்காங்க, யார் இல்லைன்னு வந்துட்டு அடைச்சிட்டு வந்துட்டான், இங்கே வந்து டயர்டாக இருக்குங்க, காலையில் 12 மணிக்கு எந்திப்பான், அதுக்கப்புறம் கடைக்கு போவோம், அந்த ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வரோம், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நம்ம என்னடா பண்ணலாம் முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் பார்க்கலாம், இல்லைனா வந்து கடை ஓனராக மாற்றிட்டு நீங்கள் பேசாமல் இருங்கப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு நடத்த முடியாது முத்து, நீனாவது ரவியாக தான் நடத்தணும், இவன் வந்து நடத்தினோம்னா கண்டிப்பாக கடை நட்டப்பட்டு தான் போகும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லைப்பா கொஞ்ச நாள் பார்க்கலாம்ப்பா, வெட்டியாகவே இருந்துட்டான், அதனால் வந்து திடீர்னு ஒரு வேலை செய்யும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கணுமா தெரில, நீங்கள் கொஞ்சம் கூட மாட நீங்கள் போனீங்கன்னா அவன் சரி வந்துடுவான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுதான் சரி தான், நாளையிலேருந்து அவங்க கூட போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோடனே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு மனோஜ். 6 மணிக்கு கதவை தட்டுறாரு அண்ணாமலை. என்னப்பா அப்படிங்கிறாங்க. பிறகு கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. நானும் இன்னமும் அவங்க கூட கடைக்கு தான் வரணும், நான் சின்ன பிள்ளை மாதிரி ஒன்று பக்குவப்படுத்தினா தான் லாய்க்கு, இல்லைன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏப்பா இல்லைப்பா உங்களுக்கு வயசாகிட்டு நீங்கள் இருங்கப்பா அப்படிங்க. எனக்கு வயசாகிட்டு நானே வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டேன், சீக்கிரம் கிளம்பும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் காரை ஓட்டு அப்படிங்கிறாங்க. மனோஜ் கூட ஷோரூம் போகிறாங்க. வேலை பார்க்குறவங்களாம் நல்ல மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. அவங்க வாங்க அப்படிங்கிறாங்க. மனசு விட்டு வாங்க விஷ் பண்ணு எல்லோரையும் அப்படிங்கிறாங்க. விஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாரவங்களையும் வாங்க நீ சிரித்த முகத்தோட வரவேறு அப்படிங்கிறாங்க. வரவேற்கிறாங்க, உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, அப்படி இப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. இது சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க, என் பையன் புதுசாக கடை வச்சுருக்கான் தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் லேட்டாக தான் வரான், லேட்டாக தான் போகிறான்ட்டு ஒரு சூழ்நிலை வருது, இனிமேல் நானும் கூட வருவேன், ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரியா, அதனால் வந்து நீங்கள் நல்ல மாதிரி இருங்க, கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், எங்கள் ஓனர்கிட்ட சொல்ல முடியல, பேசினோம்னா ஓனர் எனக்கு தெரியுங்கிறாரு, அதனால தான் ஒன்றும் சொல்ல முடியல சார், காலையில் வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். இந்த பழைய ஓனர்லாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், காலையிலே வந்து 7 மணிக்கெலாம் திறந்துருவார், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும், வேலை பார்க்குறவங்க 8 மணிக்கு போனால் கூட ஓனர் 10 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு சில வியாபாரங்கள் வந்து லேட்டாக நடக்கும், அந்த வியாபாரத்தை ஓனர் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஓனர் வந்து நேரத்தோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, எப்போ டைம் முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது தம்பி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்பாட்ட என்னத்தை பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம தொழில் சீக்கிரம் பெரிய ஆளாயிரும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்காரு. இந்த சூழ்நிலை அண்ணாமலை பக்கத்தில் வராரு. டேய் மனோஜ், நீ ஒன்றை மாற்றிக்கல அப்படின்னா வந்து ஓனரை மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த கடை வந்து என்னோடய உழைச்ச பணத்தில் உருவானது, என் 3 பையனுக்கு இதில் பங்கு உண்டு, அந்த தம்பிமா 2 பேர்ட்டையும் கேட்டேன், இந்த சாவியை மனோஜ் நம்ம திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமான்னு, முத்து மனோஜும் கொடுங்க, அண்ணன் வந்து வேலை இல்லாமல் இருக்கான், நல்ல மாதிரி நடத்திட்டுன்னு சொன்னானுங்க, ஆனால் நீ அதை மனசுக்குள்ளே நினைக்கிறதும் இல்லை வைக்கிறதும் இல்லை, அதனால் வந்து நீ ஒழுங்காக நடத்தினா கடை உங்கள்கிட்ட இருக்கும், இல்லையா கடை வந்து குடும்ப கண்ட்ரோலில் வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனேப்பா அந்த மாதிரிலாம் நான் பண்ணிடாதேங்கப்பா, கடை என் பேரில் தான் இருக்கணும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ப்பா, வீட்டு செலவு பூரா நான் பார்த்துப்பேன், கடைசி காலத்தில் உங்களை சூப்பராக வச்சுருப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இனி நீ கடைசி காலத்தில் வைக்கலையா, ஏன்னா எனக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் சர்க்காரில், எனக்கு பென்ஷன் வருது, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையே கிடையாது, எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கும் பென்ஷன் வரும், ஏன்னா அவள் சாப்பாட்டு செலவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுவோம், அது போக மேடு குளம்னாலும் முத்து பார்த்துக்கிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது,
நீ வந்து ஜெயிச்சு நல்ல மாதிரி இருந்தால் சரி தான். ஏன்னா உன் வீட்டாம பெரிய பணக்கார பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை பணக்கார பிள்ளைனா ரொம்ப செல்லமாக இருந்திருக்கும். ஏன்னா வார கணவன் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கும். நீ அதை மாதிரி நீ மாறிக்கிடணும். அது போக உன் மாமனார் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே வந்து பார்க்கும்போது என் மருமகன் பெரிய ஆளாக இருக்கான்னு நினச்சா தான் அவருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ ஒன்றும் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருந்த அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டமாக போயிடும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா நேரத்தில்ப்பா நீ வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. டேய் அப்பாவால் தினம் வர முடியாது. ஒரு அவியமுக்கு நான் தினம் வரேன்னு சொன்னால் கூட வர முடியாது. அப்பா உடல் ஒத்துழைக்காது. ஆனால் நீ ஒரு இளைஞன் மாதிரி நீ நடந்து ஜெயிக்க பாருப்பா. இன்றைக்கி அப்பா நான் காலையிலே கடையை திறந்தோம். இன்றைக்கி பாரு 3 வியாபாரம் ஆயிடுச்சு. சரியா? இந்த நீ வரலை அப்படின்னா அந்த 3 வியாபாரமும் 12 மணிக்குள்ளே போயிருக்கும். தொழில் வந்து எப்போ வியாபாரம் ஆகும் ஆகலை அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. நம்ம கடவுள் மேலே பாரத்தை வச்சு நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், காலையிலே கடை திறக்கணும். கரெக்டாக அந்த கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு கிடைப்பாங்க, அது ஒரு நிலையை உருவாக்கணும். நீ உன் பாட்டில் 1 மணிக்கு வர்றது, 5 மணிக்கு கிடைக்கிறது, 6 மணிக்கு கிடைக்கிறது, இது சரியே வராது. யார் வராங்க வரலை, மழை பெய்யுது பெய்யலை, புயல் அடிக்கு என்ன இப்படி என்னது வந்தாலும் சரி தான். காலையில் இத்தனை மணிக்கு மனோஜ் கடை திறப்பார், மனோஜ் சார் கடை திறப்பார், இத்தனை மணிக்கு அடைப்பார். லேபர் வந்தாலும் சரி தான், வரலாலும் சரி தான். அப்படி ஒரு நிலையை நீ உருவாக்கணும். அப்படி நீ உருவாக்கிட்டேன்னா உன் வியாபாரத்தையும் யாருமே நிப்பாட்ட முடியாது. அதுபோக வாரவங்க நல்லா பணிவாக பேசணும், தரமான பொருளை கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதை நீ ஒதுக்கிடணும். நம்ம நட்டப்பட்டால் கூட பரவாயில்லை, வார பொதுமக்கள் நட்டப்பட்டுறக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து முதலாளி நம்ம தான், மக்களினுடைய தொழிலாளி நம்ம தான். அதை நம்ம வைக்கணும் மனசில். நம்மளும் ஒரு மக்கள் மாதிரி தான். நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா, டேமேஜான பொருளை வாங்கினா எவ்வளோ மனசு வலிக்கும். நம்ம உழைப்பு கொண்டு போட்டிருப்போம், வீணாயிட்டேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதே ஃபீலிங் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் நம்ம விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். சரியா? அதனால் வந்து கரெக்டாக இரு அப்படிங்கிறாங்க. சரிப்பாங்கிறாரு. நம்மளை கொஞ்சம் தூரம் கிளம்புன உடனே நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு வந்து தன்னுடைய சேரில் உட்காந்து தூங்குறாரு. இதை பார்த்த லேபர்லாம் பார்க்காங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தார். இப்போ என்ன ஓனர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நம்ம கேரம் போர்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கேரம் போர்டு விளாடுதாங்க. இன்னொரு ஆளுக்கு வந்து கட்டம் போட்டு விளாடுதாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஓனரே விளையாட்டு பிள்ளையாக இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கடையை சுற்றி கடையை பொருள் வாங்க வரவங்க பார்க்குறாங்க. வேலை பார்க்குறவங்க ஏதாவது விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஓனர் தூங்கிட்டு இருக்காரு. இது என்ன தான் கடை தானா, இது வேறு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வெளில போயிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மனோஜ் எந்திக்கிறாரு. மனோஜ் எந்திக்கிறத பார்த்துட்டு உடனே நைஸாக பொருளை பூரா வர வைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேலை பார்க்குற மாதிரி சும்மையாக இருந்திருக்காங்க. சரி நான் டீ குடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு. கிளம்பும்போது செல்லில் 2-3 ஃபோட்டோ எடுக்கிறாரு. கடை முன்னாடி உள்ள ஃபோட்டோவெலாம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வச்சுக்கிறாரு. வச்சுட்டு நேராக போய் டீ குடிக்கிறாரு. டீ குடிச்சிட்டு வந்துட்டு தன்னோட டேபிளில் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நம்ம தொழில் பண்ணதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லலை, நிறைய பேர் நம்பரை நம்ம சேவ் பண்ணல. அப்படி சேவ் பண்ணாமல் இருக்கும்போது வந்து அவங்களுக்குலாம் எப்படி நம்ம கடை வச்சுருக்கோம், நம்ம பெரிய ஆளாக இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இதில் போஸ்ட் போடுவோம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி இந்த ஃபர்னிச்சர் கடை நான் வச்சுருக்கேன், நான் தான் ஓனரு, இங்கே வரவங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கும், அதாவது என் கூட படித்தவங்க தெரிஞ்சவங்க நான் கம்மியான விலைக்கு கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் போஸ்ட் போடுறாரு. அதில் இன்னொரு பதிவும் போடுறாரு. அந்த பதிவில் நான் வந்து இந்த இடம் வரைக்கும் நான் வந்து வாங்கியிருக்கேன், அதுபோக புறம்போக்கு இடம் கொஞ்சம் கிடக்குது, சர்க்கார் இடம், அந்த இடத்தையும் என் கடை பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்துகிறேன். அதில் கார் விட்டுக்கிறேன், வரவங்களுக்கு பார்க்கிங்காக பயன்படுத்துகிறேன். இன்னும் காலப்போக்கில் என் பொருளை பூரா டேமேஜ் பொருளை பூரா அதில் போட்டு வைக்க போகிறேன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு போஸ்ட்டை போடுறாரு. இதை பார்த்த அதிகாரிகள் வந்து என்ன சர்க்கார் இடத்த புறம்போக்கு இடத்த இந்த பையன் வந்து பயன்படுத்துகிறாரா, அனுபவிக்கிறாரா, அந்த கடை அதில் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதை பார்த்த ஒரு சமூக நல ஆர்வலர் வந்து பெட்டிஷனை போடுறாங்க. போட்டோன்னே அது விசாரணைக்கு வருது. ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு கரெக்டாக வந்து மனோஜ் கார் நிற்குது, இவர் டேமேஜ் பொருள் அட்டை, இந்த கடையில் உள்ள பொருள் மீதி பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கடையை ஒட்டியே இருக்குது. உடனே இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே இந்த சம்மனுக்கு ஆஜராகிறாங்க. என்ன இதுக்கெலாம் நீங்கள் கூப்பிடுவீங்களா வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அரசு பெருமக்கள் இடத்த எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் வைக்கலாம், அது சர்க்கார் இடம், சரியா, நாங்கள் வந்து அதை சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையை சீல் வச்சிடுறாங்க. இந்த விஷயம் பேப்பர் டிவிலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரவுது. இதை பார்த்த வாசகனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சுதாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, சுதா அந்த அண்ணாமலை வீட்டு சீன் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. கடையை அதிகாரியை சீல் வச்சுட்டாங்க. இவன் வந்து மனோஜ் வந்து புறம்போக்கு இடத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும் போல், அந்த கடைக்காரர் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. இவன் ஆசை பிடிச்சவன் கொஞ்சம் இடம் சும்மா கிடந்திருக்கும் போல் அந்த இடையத்தையும் சேர்த்து தன்னுடைய பொருளை போட வைக்க இந்த மாதிரி அனுமதிக்க இருந்திருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து பார்ப்பாங்க, பார்த்து யாராவது பெட்டிஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நல்ல கடையை சீல் வச்சுட்டாங்க, நம்ம கடை திறக்க முடியாது, கடைக்கு வந்து 3 விழா போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
உடனே இந்த விஷயத்த தெரியாத விஜயாவுக்கு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க சுதா. என்ன சம்மந்தி கடையை மூடிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. எந்த கடையை சம்மந்தி? கடை வந்து மனோஜ் மூடிட்டு லேட்டாக தானே வருவான் அப்படிங்கிறாங்க. அவர் மூடிட்டு லேட்டாக வரலாம், சர்க்கார்லேருந்து மூடிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் புறம்போக்கிட்டதெல்லாம் ஆட்டை போட நினச்சா அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. கடை முன்னாடி கொஞ்சம் இடம் கிடந்திருக்கு, அதில் அட்டைப்பெட்டிலாம் போட்டு வச்சுருக்காரு, கொஞ்சம் கார் விட்ருக்காரு, அனுபவிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுபோக அப்படியாவது சும்மா இருக்கலாம்ல, உங்கள் பையன் படிச்சிருந்தா மட்டும் காணுமா, கொஞ்சம் கூறும் காணாதுன்னு நினைக்கேன். ஆன்லைன்லாம் போஸ்ட் போட்டிருக்காரு, அதை ஆதாரமாக வச்சு போட்டாங்க. நான் எடுக்கல வைக்கலன்னு அவர் சொல்லவே முடியாது. நான் பயன்படுத்துகிறேன்னு இவரே ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இப்போ கடையை சீல் வச்சுட்டாங்க, இனிமேல் கடை உங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச அண்ணாமலை ரொம்ப கடுப்பில் பார்க்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வீட்டில் போய் ரொம்ப கோவமாகறாங்க. உடனே எங்கே இந்த சம்மந்தி ஃபோன் அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் கடையை பூட்டிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடை இல்லை, என் பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கீல் இருக்கார். மனோஜ் வந்து அப்பவும் இப்படி பூட்டாங்களே வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. ஏல என்னடா பார்த்தா என்னெல்லாம் பாலை பார்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 4 பூசை கொடுக்காரு. எப்போ என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு செல்லெல்லாம் எடுத்து பாருங்கடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை உள்ள போஸ்ட்டை காமிக்காங்க. இதை பார்த்துட்டே இப்படியாடா செய்வேன், ஒரு பொருள் கிடச்சிருக்குன்னு அனுபவிச்சோம்னா அப்படியே போகிறத விட்டுட்டு இப்படி போஸ்ட்டாடா போடுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்படி வரும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இதனடா சொல்லுவேன், அதிகம் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இதை பார்த்துட்டு டேய் இது யாராவது செய்வானடா, சம்மந்தம் வந்துருக்கலாம், அப்பமாவது நீ வந்து அந்த பொருளை பூரா தூரம் எடுத்துகிட்டு அந்த போஸ்ட்டை நீக்கிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான் அதை கவனிக்கலடா அப்படிங்கிறாங்க. என்கொயரி முடியுது வரைக்கும் ஏடா இப்படி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவன் ஃபோன் அடிக்கிறார் அண்ணாமலைக்கு. என்ன அண்ணாமலை எல்லாம் சரியாக வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கடை மூடிடுச்சா? சரி கடையை திறக்கணுன்னா நீங்கள் வந்து நீ வந்து பாருங்கள், நான் கடை திறக்க வைக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் கடையை எப்படி திறக்கணும்னு தெரியும் சார், ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வாசுதேவன் தான் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. என்னவா அப்படிங்கிறாங்க. இந்த கடையை திறக்கணும்னா என்ன வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு நம்ம மனோஜ். உடனே என்ன சொல்கிறாங்க, உன் கடையை நீ வந்து எப்படி நடத்தணும் வைக்கணும் உனக்கு அதை பற்றியே தெரியல, எப்படி இருக்கும் நீ எப்படி கடையை நடத்தி நம்ம கிளிக்க போகிற, கடை என்னமோ உனக்கு கிடையாது, அந்த கடையை எப்படி ஓப்பன் சட்டப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோம், கடைக்கு இன்னும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, முத்து நேராக போ, ஒரு 20 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போய் வாங்குறாரு. கடைக்கு உனக்கும் சம்மந்தம் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. இப்போ அதை எப்படிப்பா நான் கொடுக்க முடியும், என் உழைப்பை போட்டிருக்கேன் அப்படின்னு. என்னத்தை உழைப்பை போட்டிருக்கேன், என் பணத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன், அதுபோக வந்து இப்போ சீல் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இப்போ அடைச்சிட்டாங்க, அதுக்கு நடைமுறையாக நீதிமன்றம் அங்கேயும் அலையணும், அங்கே அலைஞ்சு தான் வாங்கணும், அதுபோக அந்த இடத்த நம்ம பராமரிக்கலைங்கிறது கொண்டு வரணும், உன் போஸ்ட் அடிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் நாங்கள் அந்த கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னை விட அந்த கடை சாவி வாங்கி தரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி தந்தேன், அது உன் புருஷனுக்கு பயன்படுத்த தெரியல, சரியா விளையாட்டு பிள்ளையாக இருக்கான், அது போக எதை செய்யணுன்னே தெரியல, சராசரி மனுஷனாக அவன் என்றைக்கு வரானோ அன்றைக்கி பார்த்துக்கிடுவோம், சரியா இப்போது அந்த கடையை திறந்தால் கூட வேலை கூட வைக்க முடியாது, அந்த நிலைமையில் தான் அவன் புதுசாக இருக்கான் ஏன்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜ் வந்து நல்ல பையங்க வந்துடுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான், ஊர் பூரா அசிங்கமாக பேசுகிறாங்க, சரியா அண்ணாமலை பையன் வந்து ஒரு சர்க்கார் இடத்த எடுக்க பார்த்துட்டான்னு சொல்லி எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். நான் அடுத்தவங்க காசு 5 ரூபா காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், அவளை நேர்மையாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ அசிங்கப்படணுமா, சரி வராது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து பத்திரம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. உனக்கு எனக்கு சரியில்லைன்னு உனக்கு இந்த கடைக்கு உனக்கும் சம்மதம் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அப்பான்ட்டு கிடக்காங்க. மீனா நீ 12 வரைக்கும் படிச்சிருக்கல எழுதி மீனா அப்படிங்கிறாங்க. மீனா எழுதி கொடுக்காங்க. கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போடுறாங்க. சாட்சி போடுன்னு சொல்லிட்டு முத்து போடுறாரு, ரவி போடுறாங்க. உடனே மீனாவை குறைக்கிறாங்க. இந்த மீனாலாம் கை நாட்டு மாதிரி இருந்தால் அவன் எழுதி கொடுக்காமன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த முத்து பண்ண நினச்சான், அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இந்த கடையை வந்து நம்ம எடுக்க முடியாதாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பல பணம் செலவு பண்ணணும், செய்ய வேண்டிய நடைமுறைலாம் செய்யணும், அதனால் வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காங்க, அவளை போய் பார்க்கும் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீலை பார்த்தோன்னா சரி ரைட்டு இந்த அக்ரிமெண்ட் வாங்கிட்டீங்களா, ரைட்டு நான் வந்து அதை விசாரணை கொண்டு வரேன், ரீஓப்பன் கொண்டு வரேன், அந்த பெட்டிஷனை ரீஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆர்டிஓட்ட ரீஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணி விசாரணைக்கு என்கொயரிக்கு வருது. எதிர்பார்ட்டியும் வராங்க, இவங்களும் வராங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை தவறான போஸ்ட்டை போட்டார், அதில் பிள்ளை இருக்குது, உண்மையில் அப்படி இல்லை, கடையை மட்டும்தான் அவங்க அனுபவிக்காங்க, இந்த இடத்த பொது இடத்த பயன்படுத்தவே இல்லை, அது 3ஆவது நபர் யாராவது வச்சுருக்க டேமேஜ் பொருள் இவங்க பொருள்னு காமிச்சிருக்காங்க, இந்த கடைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அந்த சீலாக வச்சுறாங்க. அந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க, சர்க்காரில் இருந்த அதிகாரிகள் விட்டுறாங்க.
உடனே அந்த சாவியை வந்து அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலைட்ட உடனே மனோஜ் கேட்குறாரு, இப்போ நானே நடத்துகிறேன்ப்பா, சாவி தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, இது என்ன சவு மிட்டாயா, நீ சாப்பிடுனா சாப்பிடுன்னு கொடுக்குறது, இது கடை, ஏற்கனவே நடத்தின ஓனர் இல்லை பேரும் புகழாக நடத்தியிருக்காரு, நீ இதை கொஞ்ச நாள் நடத்தினாலும் ரொம்ப அசிங்கப்படுத்துது, எப்படிலாம் உன்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டேன், இனிமேல் இது மறு சீரமைப்பு பண்ணணும், மறு கடத்தரப்பத்தில் வைக்கணும், இந்த கடை பேர் ராசி இல்லாமல் போச்சு, அதனால் கடைக்கு வேறு பேர் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. என் பேர் நல்லா தானங்க இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உன் பேர் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது இல்லை, இப்போ இது வந்து இந்த கடைக்கு மைனஸ் ஆயிடுச்சு, இந்த விஜயான்னு இந்த பேரில் கடை இருக்கிறதுனால வந்து இந்த கடைக்கு ஏகப்பட்ட மைனஸ் ஆயிடுச்சு, வேறு கடை நேம் வச்சா தான் அந்த இடத்துல ஓடும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. மீனா பேர் வைப்போம், மீனா பேர் தான் ராசி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர கடுப்பாகுது. அவங்க மருமக பேர் தான் வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என் மருமக பேர் தான் வைக்கணும், பூ கடைக்கு அவன் பேர் வச்சு போயிருச்சு என்ன, இப்போ மீனான்னு நடமாடம் பூ கடை வச்சு அவங்க ஜெயிச்சின்னு இருக்காங்க, அதே மாதிரி ஜெயிச்சின்னு நடக்கணும்னா மீனா பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க முத்து. மீனா பேரில் டிஜிட்டல் போர்டெல்லாம் வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அங்கிள் என் பேர் மாமா என் பேர்லாம் வேண்டாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ சொன்னாலும் சொல்லட்டும், உன் பேர் தான் வைக்கணும், உன் பேர் தான் ராசி, சும்மா முத்து டிஜிட்டல் போர்டெல்லாம் அடிக்க இது பண்ணு, கடையை திறக்கணும், அம்மாவை போய் நீ நாளைக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் டிஜிட்டல் போர்டெலாம் அடிக்கிறாரு. அடிச்சு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போய்ட்டு பாட்டி வாங்க கடத்தல் குழாய்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு தானடா மனோஜ் திறந்தான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட வந்து கடை ஓனர் மாறியாச்சு, இப்போ கடை ஓனர் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்பா பணத்தை ஏமாத்தான் பாட்டி வச்சுருந்துருக்கான், கேட்கும்போதே என் மாமா பணம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்கான், அது உண்மை நல்லா தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சு கடையை மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்தோம், நடத்த தெரியல, அந்த கடையே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா அங்கங்கே ரெடி பண்ணி கடையை மறுபடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த விஜயா பேரில் வச்சாலும் நம்ம பேரில் வச்சாலும் இப்படி தான் ஆகும், அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், நான் சொன்னால் மோரையை மூஞ்சியும் தூக்குவான்னு தான் சொல்லலை, இப்போ யார் பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா பேரை வச்சுருக்காங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதானே ராசாத்தி பேரை வச்சா ராசாத்தி நல்ல ராசிக்கு நல்ல மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே வராங்க, கடையை பாட்டி திறங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கடை இப்போ ஓனர் தான் திறக்கணும், மீனா இந்த கடையை திற அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஓனர் அவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் தானே ஓனரு, இந்த கடைக்கு ஓனர் அவள் தானே, இந்த மீனாவை கட்ட போய் தானே என் பையன் வந்து மனோஜ் 27 லட்ச ரூபாய் கொடுத்தான், அவன் ஓடி போனான், இப்போ இந்த பணத்துக்கு உரிமையாளர் மீனா தானே, இந்த கடை ஓனர் மீனா தான், முத்து நீ தான் இந்த கடை ஓனர், கல்லால் உட்காரு, அண்ணாமலை கடையை முத்து நல்லா பார்த்துக்குவான், அவன்கிட்டே கொடு அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்மா நினச்சேன், என் மனசில் விட்டது தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வயசாகி போச்சு, நம்ம கடை நடத்த முடியாது, முத்தே நடத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு மனோஜுக்கும் பயங்கர கடுப்பாகுது. அங்கிள் 3 பையன் இருக்கும்போது எப்படி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம்மா, 3 பையன் இருக்கும்போது தானே என் பணத்தில் அந்த கடையை ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சும் கூட நான் மனோஜிட்ட கொடுத்தேன், மனோஜில் தான் நடத்த முடியல, ரவி ஒரு வாரத்தை சொல்லிட்டு நான் ரவிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, முத்து நடத்த தான்ப்பா கரெக்டாக இருக்கும், தொழில் வந்து அவன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும், நான் ரெஸ்டாரண்ட் வச்சு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்பா, நீங்கள் பேசாமல் சாவியை முத்துட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, பேசாமல் அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, அம்மா அப்படிலாம் சொல்லாதங்க, நீங்கள் நடத்துங்கம்மா அப்படிங்கிறாங்க. விஜயா ஸ்ருதியை, இல்லை ஆண்டி எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்குற வேலையே போதும், நாங்கள் பின்னால் வந்து நான் வந்து ஸ்டூடியோ வச்சுக்கிறேன், நான் ரெஸ்டாரண்ட் ரவி வச்சுக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முத்து வந்து கார் ஓட்டுறாரு, இந்த வேலையை பார்க்கட்டும், நீங்கள் தானே சொல்லுவீங்க மீனா வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முதலாளியாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஓனர் ஆயிடுவாங்க, ஓனர் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் பணக்காரங்களாக ஆயிடுவாங்களா, அன்றைக்கி உங்களுக்கு இமேஜ் தடுக்காதல்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, மீனாவுக்குலாம் இந்த ஸ்ருதியும் ரவியும் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க, வந்தோடனே மீனாவும் புருஷனும் கல்லால் இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மளை வாங்கப்பா நீங்கள் இருங்க, கடனாக நடத்துறதா இருந்தாலும் ஓனர் நீங்கள் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வைக்காங்க. எப்படிலாம் ஐஸ் வைக்காம பாரு, உனக்கு இப்படி தெரியலடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு நடிக்க தெரில அப்படிங்கிறாங்க. இது வந்து மீனாவை கேட்குது, உனக்கு கடை நடிக்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அந்த நேரத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்காங்க. ஒவ்வொரு பொருளாக வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஆளாக கூட்டமாக வராங்க. வரும்போது பாட்டி சொல்கிறாங்க, பார்த்தியா முதல் நாள் இன்றைக்கி கடை திறக்கும், இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் ஆக போகுது பாரு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்குது. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் கடை திறக்கும் போது ஒரே ஒரு வியாபாரம் தான் ஆச்சு, அதுவும் ஸ்ருதியோட அம்மா வீம்புக்கு வாங்கினாங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு பெரிய பொருள், பாரு இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் இருக்குது, எல்லாமே மீனா பேர் வச்ச ராசி தான் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. டேய் மனோஜ் காரை சீக்கிரட்டா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் போட்டும், அவன் இருந்தாலும் வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருப்பா, இன்றைக்கி உன் பேரில் கடை இருக்குது, நீ தான் ஓனர் இருக்கும்போது அவளுக்கு பிடிக்கல, நான் இந்த விஷயத்த வந்து கடை திறக்கும் போது தான் சொல்லணும்னு நினச்சேன், நான் வீட்டிலே சொன்னால் ரெல்லாம் பண்ணுவாள், அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணல, நீ குத்து விளக்கு ஏற்றுமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே
மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரர் நானும் படிக்கலைன்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க மாமா. நாங்களும் இப்படியே ஆயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் எங்களையும் நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் 3 பிள்ளைகளும் ஒன்று போல வளரணும்னு நினச்சி தான் நான் இதை பண்ணேன். அந்த மனோஜுக்கு இதை பண்ணிட்டோம். ரவிக்கு ஏதாவது பண்ணணும், முத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடையை அவன் ஏனாதவன் நடத்த ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டான். இன்னமும் வந்து அந்த கடை பக்கத்தில் அவனை சேர்த்தாலும் சரி வராது. என்ன அவன் வாழ்க்கையில் தான் அவன் என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியல. என்றைக்கு அவனுக்கு பொறுப்பு வருதோ அன்னைக்கு அவனுக்கு ஏதாவது வழி பண்ணுவோமா. அது வரைக்கும் அவன் தெண்டச்சோறு சாப்பிட சாப்பிடலை. வீட்டில் யாரும் எதுவும் சொல்லாதாங்க. ஏன்னா அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அவங்க பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுவும் சொல்ல மாமா அப்படிங்கிறாங்க. அதனால் கடையை பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை வெளியே கடைக்கு வெளியே வராரு. மீனாங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இதை பார்த்துட்டு முத்து இந்த கடை உண்மையில் அம்சமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. மீனா பேர் அதை பார்த்தோன்னா அம்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா அவங்க தங்கச்சி எல்லோரும் வராங்க. சத்யாவும் வராரு. கடை பேரை பார்த்தோன்னா அக்கா பேரில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னக்கா கடை உன் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க சத்யா. மாமாவும் என் வீட்டுக்காரன் தான் என் பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அத்தை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பணம் வந்து எங்கள் மாமா பணம், என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கடையை மனோஜ் தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாங்க. இன்னமும் வந்து கடை ஓனர் என் வீட்டுக்காரர் தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பிடிங்கிறாங்களாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ்கிட்ட கொஞ்சம் நாள் கொடுத்துட்டு மாமா பிடிங்கிட்டாங்க, மாமாட்டையும் கொஞ்சம் நாள் வந்து பிடிங்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துக்கு கேட்டுருது, எங்கள் அப்பா ஏன்டா பிடுங்க போகிறாரு, அவன் சரியாக நடத்தலை பிடிங்கிட்டாங்க. அத்தை வாங்க சித்தா வாங்க பாருங்கள் அவங்க கடை ரொம்ப சூப்பராக இருக்குது மருமகனே அப்படிங்கிறாங்க. சேர்த்து ஏதாவது பொருள் பாருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை மருமகனே அவ்வளோ பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா வீம்புக்கு என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே டேய் சத்யா சும்மர்றா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த பொண்ணு கட்டின வீட்டுக்கு வந்து நான் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கக்கூடாது, மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது கொண்டு போகிறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. நாமளா சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் கையால் தான் வாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸியை வாங்குறாங்க. இதை பார்த்தா சீதாலேருந்து எல்லாருமே சந்தோஷம். நம்மளே அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து படிக்காத பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, குடிக்கார வைக்கார எப்படின்னா போகுதுன்னு தெரியல, உங்களை நம்பி தான் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கி இந்த என் மருமகனும் ரொம்ப பொறுப்பாக இருக்கார், நீங்களும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த கடை வச்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு மீனா பிள்ளை, எனக்கு முத்து பிள்ளை, இப்போ 2 பிள்ளை எனக்கு, 2 பேரும் நல்லா இருக்கணும் அதான் நினச்சேன், வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கட்டும். ஏன்னா முத்து கோணத்துக்கும் மீனா கோணத்துக்கும் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடையை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க இந்த கடையை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மீனாவுக்கு சாதாரணமாக ஒரு பூக்கடை வச்சு கொடுத்தான் முத்து, அந்த பேரும் புகழுமாக பண்ணான் மீனா. ஆனால் இப்போ நான் கடையை அந்த என் முத்துக்கு இதை வச்சு கொடுத்துருக்கேன். முத்து வந்து நல்ல மாதிரி வருவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லோரும் நம்புவோம், கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாங்க. இந்த சத்யாவுக்கு பயங்கர கிடப்பார், எங்கள் மாமா கெட்டு போவார், ரொம்ப அசிங்கப்படுவார், நம்ம மேலும் மேலும் அசிங்கப்படுத்தலாம்னு நினச்சோம், அவர் வந்து பயந்துகிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இன்னும் என்ன சத்யா அப்படிங்கிறார் சிட்டி. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா கடை திறப்புலாவுக்கு போயிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. நான் போகணுன்னு போல், கடை திறப்பு விழாவில் வந்து பேர் வந்து அவங்க குடும்ப பேர் வைப்பான்னு பார்த்தா எங்கள் அக்கா பேர் வச்சுருந்தாங்க. அங்கே போனால் எங்கள் மாமா கடை கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க, நம்ப முடியாது இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா கடை வச்சுருக்கணும் ரொம்ப சந்தோஷம் தானே, எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு வெளியே. இன்னும் சத்யா சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இந்த சூழ்நிலையில் சிட்டி சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டுகிட்ட, இந்த முத்துலாம் வந்து கடை வைக்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம கடையை ஒழுங்காக நடத்தவே கூடாது, தினம் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கணும், பேசாமல் கடையை எனக்கு வேண்டாம்னு மூடிட்டு ஓடுது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிடலானே அப்படிங்கிறாங்க. சரி அந்த வேலையை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையை முத்துக்கு கொடுத்தாச்சுங்கிற விஷயத்த வந்து சுருதியோட அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. இந்த கடையை வந்து நீங்கள் திறக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க மம்மி, எங்கள் வீட்டிலேருந்து அதை ரெடி பண்ணி திறந்தாச்சு, அதுபோக வந்து கடையை வந்து முத்துக்கு மீனாவுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அது அங்கிள் பணத்தில் தான் ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒழுங்காக நடத்தலைன்னா முத்துட்டே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் அந்த குடிகாரன்ட்டே கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. மம்மி கரெக்டாக பேச, அவங்க இப்போ தொழில் பண்ணுறாங்க, மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏண்டி குடிக்கிறவன் குடிக்காமல் இப்படி இருப்பான், 4 நாளைக்கு ஒழுங்காக இருப்பான் பாரு, அந்த கடையிலே குடிச்சிட்டு உட்காந்துருப்பான், எவனாவது பொருள் வாங்க போகிறான், அவனை போட்டு இவன் வந்து ஏதாவது கை நீட்ட போகிறான், கடையில் அதே பிரச்சனையாக வரப்போகுது, அதை வீடியோ எடுத்து போட போகிறான், கடையிலேருந்து கடையை நிரந்தரமாக மூட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மம்மி நீ நல்ல வார்த்தையே பேச மாட்டியா, போன வை மம்மி அப்படிங்கிறாங்க. உடனே சுதாவுக்கு ரொம்பவே கடுப்பாது, ஏங்க அந்த கடையை முத்து கொடுத்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த கடையை வந்து அடைச்ச கடையை திறந்து முத்து கொடுத்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. எந்த பெர்மிஷனில் இது பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கோ டைரெக்ஷனில் திறந்துட்டாங்களாம், அதை வந்து முத்துக்கே கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அண்ணன் இவருக்கு வாசுவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. சுதா நீ சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. உண்மைதான் அப்படிங்கிறாங்க. நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. கடை பேர் மீனான மாதிரி இருக்குது. இதை பார்த்தா வாசுவன், நீ சொல்கிறது உண்மைதான் சுதா, நான் நம்பலை, வந்து பார்த்தேன், அவங்களாம் ஓனர் ஆகிட்டான்,
எப்பேர்ப்பட்டவன் ஓனராக இருந்தோம்னா நம்மளாம் வந்து பணக்காரன் இருக்க தகுதியே இல்லை. அதனால் எப்படியாவது இவன்கிட்ட கடையை சாவியை வாங்குற அளவுக்கு பண்ணணும், இல்லைன்னா இந்த நிரந்தரமாக அந்த கடையை மூடுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தான் நிறைய ஆஃபீஸு தெரியுமாங்க, இதையாவது வச்சு இந்த கடையை மூடுற மாதிரி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சுதா எப்படியாவது ஒரு சின்ன தப்பு மனுஷன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அதை என்ன பண்ணுதான்னு சொல்லி நம்ம வந்து மெயினாக பார்த்துட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தால் உடனே வந்து ஏதாவது லாக் பண்ணி இந்த கடையை மூடுறதுக்கு வழி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது செய்யுங்க. அந்த வீட்டில் பணக்கார மருமகன் நம்ம மகா மட்டும்தான் இருக்கணும். ரோகிணியே பணக்கார மருமகங்கும் போது எனக்கு கடுப்பாக இருக்குது. அவங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம மூளை வந்து தண்ணி கொடுத்து கூப்பிட்டு போனாலுமே அந்த கட்டின வீட்டில் என் மகன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். அதே வீட்டில் இந்த பூக்காரியும் இந்த முத்தும் வந்து பெரிய நிலைமையில் இருக்கிறது என்னால் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சுதா இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், இது ஓவராக நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து மீனா வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.